அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2026 மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது விரயம் தவிர்க்க விழிப்புணர்வு தேவைப்படும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். விரயம் தவிர்க்க விழிப்புணர்வு தேவைப்படும் மாதம். ஆக அந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சுக்கலாம். கடுமையான இந்த விரயங்கள் செலவுகள் வரப்பாக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வா தேவையற்றதை தவிர்த்து கொள்ளக்கூடிய தன்மையில நீங்க இருக்கலாம். நல்ல திசாபுத்தியா இருந்தா அந்த தெளிவு இருக்கும். கெட்ட திசாபுத்தியா இருந்தா எதையாவது செஞ்சுக்கிட்டு தேவையில்லாம விரயத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஜாக்கிரதை. விழிப்புணர்வுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன் தான் இந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். செய்யறதுக்கு முன்னாடி, சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காஷனோட பிஹேவ் பண்ணுவீங்க. அது ரொம்ப நல்லது. ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல 5 கோள்கள், அந்த மாதம் ஃபுல்லாக 4 கோள்கள் இருக்கு கிட்டத்தட்ட. அது அத்தனையும் விரயத்திற்கு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார் யார் இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே இருக்கார். இதையும் செய்கிறேன், பெறட்டுறேன், உருட்டுறேன்னு சொல்லிட்டு விரயத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதை. இப்போதைக்கு புதிய முயற்சிகள் வேணாம். இருக்கிற காரியத்தையும் பெருசாக செய்கிறேன், பெரிய ஆடம்பரமாக செய்கிறேன், பெரிய மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக ஆடம்பரம் அகங்காரமாக செய்கிறது, அப்பா டக்கர் போல் நினச்சிக்கிட்டு செய்கிறது வேண்டாம். அதன் மூலம் விரயம்தான் வரும். அண்டு 12ல் அந்த ராகு இருக்கிறதும் சனியை போன்று வேலை செய்வார். அது 12ஆம் இடத்ததிபதி 12லேயே ஆட்சியாக இருக்கிறது போல. அந்த 12ஆம் இடத்ததிபதியான சனி பகவானும் லக்னத்தில் இருக்கார். அதனால அந்த விரயம் மேலோங்கக்கூடிய மாதமாக இருக்கு. புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாக புதிய வாய்ப்புகள் வழியாலாம் பெரிய அளவுக்கு விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கவனம் தேவை. அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவன் 3, 8 குடைவன் 12ல் இருக்கிறது ப்ளஸ்ஸு. அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் உங்கள் முயற்சிகளில். இருந்தாலும் அவர் 2, 3 வரைக்கும் அங்கே இருக்கார். 2, 3, 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்திலேயே வந்துடுறார், லக்னம் ராசிலேயே. அப்போ தேவையற்ற பயம், பிரச்சனைகள் வரும். இதை செஞ்சால் இப்படி ஆயிடுச்சா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. கூடவே விரையாதிபதியான சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக செயல்படலைன்னா வம்பு. ஏற்கனவே சம்பாரித்து வச்ச லாபத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால ரொம்ப கவனம் தேவை. அண்டு செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு முழு சுபரான செவ்வாய் அப்படி உச்சமாக இருக்கிறார் 11ஆம் இடத்துல. அது பெரிய தன வருவாயை கொடுக்கும். இருந்தாலும் அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறது. பெரியவர்கள், மூத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்களோட இணைந்து தான் அவங்க வழியாக தான் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மன உளைச்சலை, டென்ஷனை கொடுக்கறது, தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணி விடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரியவங்கள்ட்டையும் பிரச்சனை வேண்டாம். அது ரொம்ப அவசியமாக. இந்த செவ்வாயும் மேட்டர் ஆஃப் 3 days தாங்க அங்கே 3-4 days தான் அங்கே இருக்கார். 23/2/2026 அன்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு, அதாவது 11ஆம் இடத்திலிருந்து அவரும் 12ஆம் இடத்துக்கு வேலை பார்க்க வந்துடுறார். ஆக முழு சுபரான அந்த செவ்வாயும் மேட்டர் ஆஃப் 3 days தான் கொஞ்சம் லாபத்தை கொடுக்குற மாதிரி, அதுலேயும் பெரியவங்க வழியாலும் பிரச்சனையை கொடுத்து கெடுக்கிற மாதிரி பண்ணுவார். 12ஆம் இடம் வரப்போ டோட்டல் விரயமாக இருக்கும். ஜாக்கிரதை. புதுசாக எதுவும் பேச்சிலையும் கவனம் தேவை. புதுசாக எதுவும் செலவு பண்ணுறது, புதுசாக பெருமைக்காக மரியாதைக்காக செய்கிறதெல்லாம் வேண்டாம். ஏதாவது சுப விரயங்களாக பண்ணிக்கிறது, இல்லாட்டி ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, அந்த மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகளை மட்டுமே செய்யணும். மற்ற இதை செய்யக்கூடாது. அவசியமானது எவ்வளவு சிக்கனமாக பண்ணிக்கணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டா நல்லது. இல்லாட்டி பிரச்சனை. அது மெடிடேட் பண்ணாதான் அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு வரும். ஏன்னா பாதகாதிபதியான புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ் தான். ஆனால் சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், பார்ட்னர்ஸ் இவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குமான்னா இருக்காது.
ஒத்துழைப்பு கிடைக்குமான்னா இருக்காது. அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அவங்கள நம்பி செஞ்சேன். அவங்க நம்ம ஆளு செய்வாங்கன்னு நினைச்சு கேட்டுட்டு செய்யணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யணும். ப்ராப்பரா ஒரு முடிவு பண்ணிட்டு, ப்ராப்பரா அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அது மாரிலாம் பண்ணிட்டு செய்யணும். ஏன்னா, உங்க லக்னாதிபதி, ராசியதிபதியான அந்த குரு பகவானும் 1, 10 குடைவனா வரான். அவன் 4ஆம் இடத்துல உட்கார்றப்ப, ஒரு ப்ராப்பரா அக்ரிமெண்ட், ப்ராப்பரா கான்ட்ராக்ட், ப்ராப்பரா புரிஞ்சுகிட்டு, உங்க வித்தை திறமையை முழுதாக பயன்படுத்தி, நிதானமாக செய்றப்ப தான் நல்லா இருக்கும். ஏன்னா வக்ரம் பெற்றிருக்காரு அவரு. உங்க லக்னாதிபதி, ராசியதிபதி வக்ரம் பெறப்ப நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரர போல பிஹேவ் பண்ண வைக்கும்ன்ட்டு. 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. அப்ப தேவையில்லாம எனக்கு தெரியும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எதையாவது செஞ்சு காலி பண்ணிருவீங்க. விரயமாகும். எனக்கு அந்த திறமை இருக்கு, வித்தை இருக்கு, பண்ணிடலாம். அவங்கள நம்பி, இவங்கள நம்பி செய்ற வேலைலாம் வேண்டாம். அவங்க ஒத்துழைப்பெல்லாம் இருக்காது. சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பும் இருக்காது. ஏன்னா வக்ரம் பெற்று போயிருக்கு. வக்ரம் பெற்ற கோள் சிக்கல் பண்ணும். நீங்க எதை நினைச்சு செய்றீங்களோ அதுக்கு மாறாக நடக்கும். இதே ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப டேஞ்சரா இருக்கே, கெட்டு போயிடுமேன்னு நினைச்சு செய்வீங்க. அது ஓரளவு தப்பிச்சுக்கும். அதனால தான் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவுக்கு தப்பிக்கலாம். ஏன்னா, இந்த ஞானக்காரகனான கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு. மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு ஞானி போல அப்படியே சிரிச்சுக்கிட்டே பல அனுபவங்கள் வரும். சந்தோஷம் வரும். அப்படி ஒரு திருப்தி வரும். அப்படி ஒரு தேஜஸ் வரும். ஏன்னா அழகு கவர்ச்சியான கோள் உங்க லக்னத்திலேயே உட்கார்றாரு இல்லைங்களா? 2, 3க்கு அப்புறம் அப்படி ஒரு தேஜஸ் வரும். முடிச்சோம்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்குவோம்ல, இந்த எப்படி தவிர்த்தோம் பாத்தியா விரயங்கள அப்படின்னு ப்ராப்பரா செய்ய முடியும். சகோதர, சகோதரிகள் வழியாகவும் நன்மைகள் வர்றதுக்கு அவங்களோட இணைந்து பட்டுக்கங்க. முறிவு, பிரிவு வேணாம். அவங்களையும் இணைச்சிக்கங்க, தப்பிச்சுக்கலாம். அதாவது அலட்சியப்படுத்துறது வேண்டாம். உங்களுக்கு பொதுவிலேயே பிடிக்காது சகோதர, சகோதரிகள். அவங்கள்ட்ட ஒரு பிடிக்கும், ஆனா பிடிக்காது. பிடிக்காதது தான் அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனம். ஏன்னா 3, 8 குடைவன் உங்க லக்னம் ராசியில தான் உச்சமாகுறான். அப்படி ஓவரா பிடிச்சு அவங்க துளியோண்டு ஒண்ணு செஞ்சாலே இதாகும். இந்த பொசசிவ்னஸ் வரும். ரொம்ப அழகான மனைவி அப்படின்னா, அந்த கணவன் ரொம்ப பொசசிவா இருப்பான். அதனால பெரிய பிரச்சனை வரும். யாராவது பார்த்துட்டா, "என்ன அவன் பார்க்குறான், நீ ஏன் பார்த்த?" இப்படி ஏதாவது சொல்றது. அதே மாரி தான் வைஸ் வர்ஸா. அ கணவன சந்தேகப்படுறது, பிரச்சனை வர்றது, ரொம்ப பொசசிவா இருக்கிறது. அப்படி லவ்வபிளா இருக்கிறதும் ஆபத்தாக மாறும். எல்லாத்துலயும் ஒரு அளவோட இருந்துட்டா நல்லது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா, அப்பதான் விரயத்த தவிர்க்கிற மாரி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துரும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா, அ கெட்டவன் வலுக்கிறான். 8ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கிறப்ப, உணர்ச்சி வசப்பட்டு பட்டார் திடார்னு முறிவ ஏற்படுத்திருவீங்க. அதுவும் ரொம்ப கூட இருக்கிறவங்க, சகாக்கள், சகோதரர்கள்ட்ட வேண்டாம். ஏன்னா, அவங்க வலுக்குறாங்க. உங்க சகோதர, சகோதரிகளுக்கு வலிமை வரும். சகாக்களுக்கு வலிமை வரும். அது தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு ஆகும்னு பண்ணீங்கன்னா வம்பு. அவங்க சொல்றத கேட்டுக்க. இணைந்து செயல்பட்டுக்கணும். அது விரயத்தை தவிர்க்க உதவும். ஓவரா ஆகும்னு நீங்க பிஹேவ் பண்ணீங்க, உங்க அறியாமை தான் வெளிப்படும். சொன்னேன் கேட்டானா, இப்ப அடிபட்டு நிக்கிறான் பாரு, இழந்து நிக்கிறான் பாரு, அப்படின்னு கூட இருக்கிறவங்க கீழ சகோதரன இளைய சகோதரர்கள், சகோதரிகள் அவங்க கூட உங்கள ஏளனமாக ஆ பேசுற மாரி, ஆ அது மாரி நடந்துக்கிற மாரி வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா மாறும். ஒரு ஞானி போல அழகா பிஹேவ் பண்ணுவீங்க. ஒரு பெரிய அதாவது சாணக்கியன் போல ஒரு 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 பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. எல்லா பொதுவுலயே. ஒரு ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்யூஷன்ஸ் அந்த தீர்வுகளை எடுத்துக்கொண்டு அதுபடி இதில் போவோம், இது சரி வரலன்னா இப்படி செஞ்சுக்குவோம். அதான் சாணக்கியத்தனம். இப்படி முடிச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணீங்கன்னா தான் விரயத்தை தவிர்க்க முடியும். அ ரொம்ப அவசியமான இதுக்கு செலவு பண்ணலாம். சுப விரயங்கள், தவிர்க்க முடியாத செலவுகள் அத மட்டும் செய்யலாம். அது காசு போகட்டும் பரவால்ல. அத இத பெரட்டினா இத செய்றேன், அத செய்றேன், எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி திறமை இருக்கு. அப்படி ஒரு புதிய பார்ட்னர் வராரு. பெரட்டிடுவேன், உருட்டிடுவேன்லாம் செஞ்சீங்கன்னா, ஏன்னா செவ்வாய் அது மாரி பண்ண வப்பார். தன விரயம், பேர கெடுத்துக்கிறது, மரியாதைய கெடுத்துக்கிற மாரி ஆயிடும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, விரயம் வராது. இருந்தாலும் இந்த திசாபுத்திய
பார்த்துக்கணும். உங்க பிறப்பு ஜாதகத்த ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடர்ட்ட காட்டிட்டு, ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத செலவுகள், சுப செலவுகள கூட நிதானமா செய்யலாம். ரொம்ப பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக ஓவரா செஞ்சுட்டு, பின்னாடி கடன்ல, கஷ்டத்துல மாட்டிட்டு இல்லாம தப்பிக்கலாம். அது மாரி செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு ஜாதகத்த பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. இல்லாட்டி பெரிய செலவுகள் இந்த மாதம் பண்ணாதீங்க. அவசியமானத ஒண்டி செஞ்சு எவ்வளவு சிக்கனமாக இருக்க முடியுமோ, அத பண்ணிக்கணும். மெடிடேட் பண்ணா அந்த விழிப்புணர்வு வந்துரும். நன்றி அன்புள்ளங்களே! மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.